தைரியம் தைரியம் தைரியத்தை ரொம்ப பிடிக்கும். சிங்கத்தின் கோட்டை நின்று சிறுத்தை ஒன்று விளையாடுறது உண்மையா அவங்கள பார்த்து பல பேர் கத்துக்கொள்ளணும். அன்றைக்கு ஒரு விஷயம் நடந்தது நான் சொல்றேன். பாராளுமன்றத்துல அடிபாடு வந்திருப்பேன் நான். உங்களுக்கு தெரியும், அந்த கேமராவில வந்து கதை கேட்கல அவ்வளவுதான் தான் சூம் பண்ணி காட்டுவாங்க, ஒரு நாளுமே சபையை காட்ட மாட்டாங்க. அப்ப அன்றைக்கு இபிபியோட ஒரு பெரிய அடிபாடு வந்துட்டு தனி சிங்களத்துல அடிபட்டுனா அன்றைக்கும் கௌசல்யா சொன்னது தம்பி, இந்த பாராளுமன்ற விஷயங்களை கலைக்க கூடாது இது சொல்லலாமா, அது பிரச்சனை இல்லை. அங்கால என்பிபி இப்ப உங்களுக்கு தெரியும், மொத்தம் இந்தியால 110 அங்கால 115 சேஸும் இருக்கு. மொத்தம் 225 சேஸ். அதுல 110 ஃபுல்லா அங்கால ஃபுல்லா நிரப்பி இருக்காங்க. 115 இந்தியால 110ல 65 எங்கண்டாக்கள் முன்னுக்கு இருக்கிறோம். எங்களுக்கு பின்னால என்பிபி. அப்ப ஒரு அடிவாடு வந்தவுடனே அவை நேர கத்தினவுடனே அவை அதுல ஒரு 20-30 பேர் எழும்பி, அதெல்லாம் லைவ்லயே ஆன்லைன் வராது, 20-30 பேர் எழும்பி கொட்டியா ஆண்டு கத்தினோம். நான் சொன்னேன், ஓமடாப்பா கொட்டியாதான், ஆனா நீங்க சிங்கம் அண்ணாச்சி கொடுங்க, இல்ல நீங்க பண்டியல் ஊரம் அப்படி பாலிக்குள்ள நீ இப்படி கதை பேட்டு நாங்கள் டைம்ல விட்டு அடிச்சிருப்பேன். அது அடிக்கடா போயிட்டு அன்றைக்கு களிமண்ல வந்து சும்மா கதை இல்லை, அது தலைவரை பற்றி ஏதோ கதைச்சு அவையில ஒரு ஆள் கதைச்சத. அப்ப நான் எழும்பி திருப்பி டைம் கேட்டு அடிபட டைம் தெரியல. அது அப்படியே போய் 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 அவையில ஒரு 10 பேர் இருக்கிறேன் தானே, ஒரு 10-15 பேர் எங்கேயும் இருப்பினேன் தானே. அவங்கள 150 பேர்ல 140 130 சரியான நல்லம், ஒரு 10 பேர் இருக்கிறாங்க தமிழாக்களை கண்ட காட்டாது. அவ எழுப்பி கொட்டியா அறவான்னு காத்து, அது அடி அப்படியான்னு காத்துக்கினேன். நான் ஒன்றுண்டா வா, இந்த பக்கம் கடந்து இந்த பக்கம் ஒன்றுண்டா லைட்டா. உண்மையா அது எப்படி அப்படி இத்தனை வருஷத்துல நான் அவங்களோட இடத்துல போய் அப்படி கதைக்கிறதுன்றது வாவ். அவங்க சரியா நல்ல மன்னன் இல்ல. உண்மையாவே நாங்கள் என்னதான் அன்றைக்கு பெரிய ஒரு அடிபாடு வந்த சிலர் இந்த லைவ்ல வாரையில என்னன்னா, நாங்கள் அந்த டைம் கட் அடிபடையக்கு கதைச்சு கொண்டு மைக் யாருக்கு ஓன் பண்ணிருக்கோம் அங்க மட்டும் தான் மைக் இருக்கு, அந்த வீடியோ இருக்கு. இந்தியால நாங்க அடிபடுற கேட்காது, பட் சில வீடியோ கூட சாண்டிலே தானகின நானும் அடிபட்டது பயங்கர மோசமா. அடிபட்டு ரங்கி உள்ளுக்குள்ள அந்த வெள்ளன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது நல்ல கிணறுன்னு சொல்றது, அந்த கிணத்துக்குள்ள ரங்கிட்டேன் நான். ரங்கி அடுத்தது செப்போல் தூக்குறான் வேலை. அப்ப அவர வெள்ள யூனிஃபார்ம் போட்டு நம்ம கொஞ்சம் பேர். அப்ப அவ வந்து செங்கோலை சுத்தி நின்றுட்டோம். அப்ப அன்றைக்கே செங்கோலை தூக்குறேன்னா, செங்கோலை தூக்கினா சபை குழம்பிடும். சபை குழம்பினா அதுக்கு பிறகு சில நேரம் எங்களுக்கு வேணும்னா தண்டனை விதிக்கலாம். பட் நாங்கள் கேட்டது நியாயம் தானே. எங்களுக்கு ஒரு நிமிடம் நாங்கள் கதைக்கிறப்ப ஒரு சிங்கள எம்பி எழும்பி ஒரு நிமிஷம் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்ன விஷயம் மட்டும் நீங்க கேட்குறீங்கடா, நாங்களும் எழும்பி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னு சொல்லி என்ன விஷயம் மட்டும் கேட்கணும். அது போட்டு பாயிண்ட் முகத்தை அந்த பக்கம் கொடுத்தா அதே பாயிண்ட் தான் எனக்கும் வாட்ச் பேரண்டு பரவாயில்ல கதையண்டு விட்டவன். அதுல பெரிய ஒரு அடிபாடு வந்து அப்ப அவ சொல்லிச்சுன்னா, நீ கொட்டியாண்டு. நான் சொன்னா ஓபடாப்பா கொட்டியாண்டா ஒரு நாளுமே பண்டி வந்து கூட்டமா தான் இருக்கும். அது சிங்களத்தை சொல்றது ஊரோடிக்கா ரஞ்சு பிட்டிங் என்ன கொட்டியானா தனியுமே என்ன உங்களா போலி விட வரே பலா கண்ண ஒரு நாயும் கதைக்கு. அதுக்கு பிறகு வந்து சொன்னாங்க, இவ்வளவு கோபம் வந்து அடிபாடு வா அடிபாடு மட்டும் கேட்கற அளவுக்கு கேட்க மாட்டேன். நான் சொன்னா இல்ல, நீங்க கதைச்ச ஆளை பற்றி யாரை பத்தி கதைச்சிங்களோ அது போல அதால தானே நாங்க சரியா அண்ணல. அது பிறகு கண்டினியூ போயில கதைச்சு கூலாகி அப்படியே நாங்கள் இப்படி ஒரு ஐடியாலாம் இருந்த நாங்கள் சில விஷயம் நீங்க சொன்ன புராணங்களுக்கு கூட இப்ப நவாலியில அடிச்சது இப்ப இருக்கிற என்பிபி எம்பி மேருக்கு தெரியாது. அப்ப நான் சொன்னேன், பிறகு கேண்டீன்ல வச்சு துண்டு துண்டா பறந்தது, உடம்பு குழந்தை பிள்ளைகள் எல்லாருமே துண்டு துண்டா பறந்தது. அப்ப இவங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்றாங்க நச்சு கொண்டு வந்தது எங்கண்டாக்கெல்லாம் வந்து இந்தியாவில சமயதளங்களுக்கு கொண்டு வச்சாண்டு தாங்கள் அடிச்சது ஒன்றும் அங்க ஒரு நாளுமே ஒரு பொதுமக்களுக்கும் படையிலேண்டு. அப்ப நான் சொன்ன மொக்கு மாதிரி காய்க்கிறாய். இப்ப இன்னொரு பொதுமக்களுக்கு படாம இருக்கும். எத்தனை ஸ்கூல் அடிச்சரிச்சவங்க, செஞ்சோடு அடிச்சரிச்சவங்க, எத்தனை புக்கார் அடிச்சவங்க தெரியாது. அவங்கள ஏற்றுக்கொள்றாங்க இல்ல. நவாலியில இப்ப 90ஆம் ஆண்டு சர்ச்சுக்கு அடிச்சன்றத ஏற்றுக்கொள்றாங்களே இல்ல. வீடியோ இருக்குடா. ஆனா அவங்க சரியான நல்ல கதைக்கிறதுக்கும் பழகிறதுக்கும் சரியான நல்ல மாணவர்கள். நேர நான் கதைக்கிறபடியே அவங்களுக்கு தெரியும் நான் என்னென்றாலும் நேர கதைச்சு நேர கேமுக்கு போயிட்டு. ஆனால் எங்கண்ட மற்ற எம்பி மேரோட வாயை துறக்கிறேன். எங்கண்ட ஒரு தமிழ் எம்பியும் ஒரு சிங்கள எம்பியும் உடையும் கதைக்கிறேன். ஆனால் அவங்க எல்லாரும் என்னோட வந்து கதைக்கிறோம், முழு பேரும் வந்து கதைக்கிறோம். என்னோட வந்து செல்ஃபியும் கூட எடுத்துட்டு போறாங்க. என்றால் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், நான் நேர ஓப்பனா கதைக்கிறேன், சில விஷயம் ஓப்பனா கதைக்கிறேன், நேர பிடிக்கும். ஆனால் பாலிமேல நாங்கள் நினைக்கிற மாதிரியான அப்படி அடிபட்டு அடுத்த நாள் கோவத்துல போயிருக்கிறீர்கள். அன்றைக்கு நளி மென்டி வந்து எழும்பி மைக்கில் என்ன பற்றி கத்தி போட்டு அதுக்கு பிறகு அடுத்த நாள் விடிய போய் அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்கினா அஸ்ஸலாம்
அலைக்கும் சலாம். கட்டிட்டீங்க மைக் என்னோட வரைக்கும் நான் பார்த்து கொள்றேன். இவர் ஜசோவனை பற்றி சொல்ல வேணும். உண்மையிலே ஒரு அவருடைய டிக்டாக்ல அந்த காமெடிகளும் பகடிகளும் உண்மையிலே அதை பார்க்க திரும்ப சிரிப்பு தான் வரும். அதை உண்மையில ரசிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு ரசிகன் தான். உங்களுக்கு இன்றைக்கு இதுல வந்து இந்த தளத்துக்கு நான் இவரை பார்த்துட்டு தான் ஏத்துனேன். இவர யாரும் போட்டோ மாத்தி போட்டு வாராங்களோ தெரியான்னு சொல்லி போட்டு தான் ப்ரொஃபைல செக் பண்ணி போட்டு நான் இவரு லைவ் வந்தா நான் இருந்து பாக்குறேன். நான் உள்ளுக்கு வர ட்ரை பண்றேன் எடுக்கிறேன்ல. சோ இந்த முறை கண்டிப்பா இது இருக்கா வாழ்த்தோடும். கடைசியா நடந்த நிகழ்ச்சி அது எனக்கு அது உடனே எனக்கு கூஸ்பம் வந்துட்டு மறுக்குத்தி எரிஞ்சிட்டுது. அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து கேட்டேன். அதுல கொஞ்சம் பேர் எழுதியிருந்தாங்க எனக்கு பாருல இதுக்கு நீ வீடியோ போட்டு பாராட்டணும் பல பேர் எனக்கு இன்பாக்ஸ்ல போட்டிருந்தாங்க. அப்பதான் எனக்கு அந்த முதல் வீடியோ பார்த்தா நான் அதுல முன்னுக்கு வந்து வேற ஏதோ எழுதியிருந்தாங்க. அப்ப அதைத்தான் நான் கட் பண்ணிட்டு புதுசு இப்ப உங்களோட ஃப்ரெஷ்ஷான ஒரு வீடியோ வருமானு பார்த்தா எல்லாத்துலயும் வந்து அவங்க வேற மாதிரி எழுதி போட்டு தெரியுதா என்ன சொல்ல வாரேன்ட்டு இப்படி கத்துறாரு அப்படி கத்துறாரு. ஆனா இன்றைக்கு பேசின பேச்சு சிறந்த பேச்சு அப்படின்னு. சோ அப்ப சரின்னுட்டு அதை மட்டும் அதை அழிச்சு போட்டு தான் அந்த வீடியோ செய்தேன் நான். உண்மையா நல்லா இருந்தது சத்தியமா. ஆனா கவனம் இப்படி இப்ப இருக்கிற போது எப்பயுமே இருக்காது. தெரியும் தானே நீங்க நிக்கிற இடம் சிங்களீசால பிரச்சனை வராது. பிரச்சனை வாராண்டா எங்கிட்ட ஆக்கலாலதான் பிரச்சனை வரும். நீங்க அதைத்தான் சொல்றேன். எப்பயுமே எங்கட ஆக்கலாம் எங்களுக்கு பிரச்சனை. அது அந்த காலத்துல இருந்து அப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. உங்கள் பணி தொடர வேணும் டாக்டர். நான் கண்டிப்பா அம்மாட்ட சொல்லணும் கூட காய்ச்சல்னு சொல்லி சந்தோஷப்படுவா. வணக்கம் எல்லோருக்கும். நான் சுவிஸ்ல இருந்து விஜிதாம்பிய பாலதாஸ். என்ன சொந்த இடம் வந்து முல்லைத்தீவு. 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 அவர் கேட்டுக்கொண்டிருக்கார் சுரேஷனா. நீங்க தான் எடுக்கலாம். பிரான்ஸ் அம்லானே காடுங்க இருக்கா டாக்டர் நீங்க தான் எடுக்கலாம். வணக்கம் நிசாட். எங்க பிரான்ஸ் அம்லானே காணல. அப்படியே பாருங்க. Hello doctor, how are you? Can you hear me? Hello Anna, வணக்கம் கேக்குது சொல்லுங்க. Doctor, I have a small question from you. I appreciate the efforts that you are taking for your people, and you're risking your life and you're fighting against the people in the parliament. It is really a good thing, but I have a small worry on your last speech at the parliament, where you were speaking about the Muslim community and the religion. So I just need a small clarification, like what made you to, publicly come and speak in a parliament where I felt personally that the information that you gave out is not appropriate. So that was my only concern. But other than that, personally, we like you, the way you speak to your people. We salute you. But this one thing, it was really disturbing for our community. So, which is why I just wanted to ask you, what made you to come out with such a bold statement where we felt that it was not, factual in terms of your whole speech. Okay. Anand, I can answer this in English. Otherwise, shall I answer this in Tamil? Is it fine? Tamil பேசுங்க. தமிழ் தெரியும். பேசுங்க. நான் தமிழன் தான் பேசுறேன். பேசிக்கலா எனக்கு பக்கத்துல இருக்கிற தாகிர் நானா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தாகிர் எம்பி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பின்னால இருக்கிறது நளிம் எம்பி பின்னால. அதுக்கு மேல இருக்கிறார் எங்களோட ஃபைசர் முஸ்தபா. அதுக்கு மேல அவங்களோட தொங்கல்ல தான் எங்களோட நிசாம் காரியப்பர் இருக்கிறார். இந்த கதை வந்து நான் சொல்லலான்னு நீங்கள் வடிவ எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஃபைசர் முஸ்தபா இங்கிலீஷ்ல சொல்லி இருப்பார். நீங்க அதை கேட்டீங்களா? அது இல்ல ஃபைசர் முஸ்தபா நாங்க கேட்கல. என்னடா இது நான் தமிழ்ல கதைச்சபடியா அதோட நான் கதைச்சபடியா அது வைரல் ஆயிடுச்சு. அதே தான் எனக்கு முதல் ஸ்பீச் வந்து ஃபைசர் முஸ்தபாவோட ஸ்பீச்.
ஸோ அவரும் அதைத்தான் முக்கியமாக சொல்லியிருந்தவர் என்னென்றால் அந்த மேரேஜ் ஏஜ்ன்றது வந்து 18 வயசு கொண்டு வந்து அவர் சொல்லியிருந்தவர். ரெண்டாவது, அந்த காதிர் நீதிமன்றங்களுக்கு வந்து பெண் நீதிபதிகளை நாங்கள் நியமிக்கணும். மற்றது நீதிபதிகளை, அதாவது ஸ்டாண்டர்ட், உங்களுக்கு தெரியும் காதிர் நீதிபதிகளில் வந்து காதிர் நீதிமன்றங்களில் வந்து நீதிபதிகள் என்று இல்லை, உங்களோட மதப்பெரியாக்கள் தான் இருக்கணும். நான் சொல்ற சரிதானே? அவரோட ரிக்வெஸ்ட் என்னென்றால் அதுல நீதிபதிகளை நாங்க ஜாயின் பண்ணணும் அவர் சொல்லியிருந்தவர். இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணித்தான் நான் அதை தமிழ்ல சொன்னானே ஒழிய, மற்றது எனக்கு எத்தனையோ இப்ப இவன் கூட இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் அப்பீல் வழக்குகள்ல எனக்கு சார்பா எத்தனையோ கதைக்கிற எத்தனையோ ஆட்கள் வந்து முஸ்லிம்ஸ். என்ன மட்டும் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன்டா, நான் ஜெயில இருந்து வெளியால வந்த பிறகு புத்தகம் ஒன்று அடிச்சு விட்டேன். நான் இந்த எலெக்ஷனுக்கு முன்னே நான் ஜெயில இருந்து எழுதின புத்தகம், அதுல ஒரு 70% 80% ஸ்பான்சர் பண்ணினது ஒரு முஸ்லீம் அம்மா அவரால். அப்ப நான் எனக்கு வந்து அப்ப நான் யோசிச்சு பாருங்க, நான் முஸ்லிம்ஸுக்கு எதிரான கருத்துண்ட வாழ்க்கையில் அப்படியே சொல்ல போறது. எனக்கு என்ன படிச்ச கம்யூனிட்டி ஒன்று இருக்கு நானே முஸ்லிம்ஸ்ல. அவ கேட்ட ரிக்வெஸ்டும் ஃபைசர் முஸ்தபாட நான் கதை கேட்கல, அவரோட கதையில இருந்து எனக்கு விளங்கினதையும் அப்போ இவ்வளவு நாளும் என்னோட கேட்டுக்கொண்டு இருந்தவ இந்த விஷயத்த கதைங்க டாக்டர் இருக்கா கட்டாயம். முக்கியமா அந்த பெண்கள், முக்கியமா அந்த லேடிஸ் லோயர்ஸ் கனவே, முஸ்லீம் லோயர்ஸ் கனவே டாக்டர் இந்த விஷயத்த கதைங்க வேணுண்டால் அந்த அவைக்கு வந்து டிவோர்ஸ் எடுக்கிறது கனகாலமா லேட் ஆகுது, மற்றது சின்ன பிள்ளையில மேரி பண்ணி கொடுக்கணும் டாக்டர், இதை நீங்க கதைங்க. நான் இந்த பேஜை டச் பண்ணாமே இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது மோஸ்ட் சென்சிட்டிவ் ஏரியா. ஆனா அன்றைய தினம் நான் யோசிச்சேன், சரி அன்றைய பெண்கள் தினமா இருக்கிறபடியா ஒரு 2 வசனம் அதை பற்றி தமிழ்ல கதைப்ப மாட்டேன். ஒன்று, காதிர் நீதிமன்றங்கள்ல வந்து 18 வயசுக்கு குறைஞ்சாக்களை திருமணம் செய்யறதுன்றதை மாத்தி 18 வயசு ஆக்கணும் பண்றது. 2வது, பெண்களுக்கு வந்து ஃபீமேல் ஜட்ஜ் போட்டு பெண்களுக்கும் டிவோர்ஸ் எடுக்க விரும்பினால் ஆண்களுக்கு இருக்கிற சம உரிமை கிடைக்கணும்ன்றதை பேஸ் பண்ணி தான் அந்த கதை இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு வந்து அரசியல்வாதிகள் மற்றது இந்த உங்களுக்கே தெரியும், இப்ப எங்கண்ட மதம் இந்து மதத்தை எடுத்து பார்த்தாலும் அதுலயும் தீவிரவாத இந்துக்கள் இருக்கணும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதெல்லாம் மென்போக்கான இந்துக்களும் இருக்கணும். அது மாதிரி முஸ்லீமையும் எடுத்து பாத்தீங்கன்னா தீவிரவாத முஸ்லீமும் இருக்கணும், மென்போக்கான முஸ்லீமும் இருக்கணும். அதாவது குர்ஆனை சரியா கடைச்சொழுகிற இருக்கிற குர்ஆன் வேண்டாமே, எங்களுடைய தேரவாத பௌத்தத்தை சரியா ஒழுகிற புத்திஸ்டும் இருக்கணும். பயங்கர மோசமா இந்த நாட்டுல முஸ்லிமும் தமிழும் அழிக்கப்படணும், எரிக்கப்பட வேணும் என்று கதைக்கிற சிங்களிசம் இருக்கணும், உங்களுக்கு தெரியும் அது வடிவா. சோ நான் இந்த கதைச்சது வந்து அந்த கொஞ்சம் என்ன சொல்றது பேசிக் ஐடியா உள்ளாக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொறியா போயிடுச்சு. அதாவது ஒன்றுமே இல்லாத ஒன்று அவன் அச்சுனா கதைச்சிட்டான். இப்ப நான் கதைச்சிட்டேன்னா அது ஹொட் டாபிக்கா போயிடும். சோ அதுல அப்படியே ஊட்டப்பட்ட நெருப்பு தான், அதுல அடிபட்ட பெட்ரோல். இப்ப நான் தான் நெருப்பு வச்சுட்டேன் இல்லை பிள்ளைய ஏற்றுக்கொள்வோமே, அதுல கொண்டு வந்து பெட்ரோலை ஊத்தி அது கடைசியா பெரிய ஒரு டாபிக் டிஸ்கஷனா போயிட்டு. முக்கியமா கேபிட்டல் டிவி மற்றது 1-2 ஃபேஸ்புக்குகள் ப்ரொஃபைல்கள் என்னென்றால் அந்த கதையை மட்டும் எடுத்து போட்டு அர்ச்சுனா முஸ்லிம்களுக்கு எதிராக கதைச்சிட்டான் என்ற ஒரு துண்டை மட்டும். நான் அப்பவும் சொல்றேன், நான் இது வந்து நான் கதைக்கையில ஃபைசர் முஸ்தபா சிங் ஆங்கிலத்துல சொன்னதை பேஸ் பண்ணித்தான் சொல்றேன். சொன்ன எல்லாத்தையும் வெட்டி ஃபைசர் முஸ்தபாட கதையையும் அப்படியே அது இங்கிலீஷ்ல தானே, சோ அதையும் போடையிலாதானே விட்டு இது வந்து உதாரணத்துக்கு இன்னொரு முஸ்லீம் ஒரு ஆள் இந்துவை பற்றி விமர்சிக்க கதை பெருசா போகும். ஆனா ஒரு இந்துவை விமர்சிக்க கதை பெருசா போகாது. நான் எந்த சொந்த மதத்துல இருக்கிற 1-2 புல்லுருவியலையே விமர்சிச்சால் நீங்க அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த சொந்த மதத்துல இருந்து ஒரு பெண்ணை இழிவா கதைச்சாலே விமர்சித்தினால் எனக்கு ஒரு நாள் மன்னன் நான் இப்ப நீங்கள் முஸ்லீம் நான் இந்த அண்டியா ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணின கூட பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். உங்களுக்கு அது வடிவாக இப்ப உங்களோட மதத்துல நான் ஓப்பனாவே கதைக்கிறேன், வேறொரு மதத்தின் இதை வந்து கதை கேளாது. நான் சொல்ற சரிதானே? இல்ல கதைக்கு இயலாம இல்ல, நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் உரிமைகள் இருக்குது, எல்லாத்துக்கும் கதைக்கிறதுக்கு டாக்டர். நான் உங்களுக்கு அது சம்பந்தமா உங்களுக்கு ஒரு இந்து ஆலயத்துக்குள்ள போறதுக்கு வந்து உங்களுடைய மத கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனா எங்கண்ட இந்து மதத்துல பன்சலைக்கு போகாதேன்னு சொல்ல மாட்டாங்க, சேர்ச்சுக்கு போகாதேன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாது, நான் பேராதனையில இருக்கேன் கூட அந்த பேராதனை லொக் ஆகுறது என்னடா 2009 2008 பெரிய அடிபாடு நடக்கிறது தானே. சோ அந்த டைம் யூனிவர்சிட்டி லொக் ஆயினா எங்களுக்கு சாப்பாடு தாரது வந்து முஸ்லீம் பள்ளி தான் போய் சாப்பிடணும். இப்ப என்னோட இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் எத்தனையோ பேர் முஸ்லீம் படிகள் இருக்கிறாங்க, கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. என்னோட இன்டர்ன் செய்த கேர்ள் வந்து முஸ்லீம், அவரோட ஹஸ்பண்ட் ஒரு சர்ஜன்,
அப்ப எங்களுக்கு உண்மையாவே இந்த மனசுல அப்படி ஒன்றுமே இருக்கல. பட் அந்த பெட்ரோல் அடிச்சா பிறகு இந்தியால கொஞ்சம் பேர் வந்து கொமெண்ட் பண்ணி பட்ட தூசணத்துல இந்த பேஸ்புக்ல எழுது. அதுக்கு பிறகு நானும் 2-3 போஸ்டுகள் போட்டேன். நான் என்னண்டா முழு பேரும் வந்து அதுல கும்முவினம் ஒரே அடியா அந்த கொத்தணி குண்டடுவான அடிக்க ஒரு நாள் 1000 ப்ரொஃபைல் பிளாக், 500 ப்ரொஃபைல், மொத்தம் 3000 ப்ரொஃபைல் பிளாக் பண்ணியிருக்கிறேன். ஏனண்டா அந்த ஒன்றையுமே கேட்காம நான் அப்படி காய்ச்சினான்டா ஃபர்ஸ்டா முழு லைவையும் போய் பார்க்கணும் நான் என்ன காய்ச்சிருக்கிறேன். நான் அந்த முழு லைவ்லையும் தெளிவா சொல்லியிருக்கேன். ஃபைசர் முஸ்தபா அவர் முஸ்லீம் எம்பி சொன்னதை தான் நான் தமிழ்ல சொல்றேன்றதையும் சொல்லி இருக்கிறேன். அந்த துண்டு வெட்டின துண்டு அது அப்படித்தான் போனோழியே. மற்றபடி இப்போ இதுல மற்றாக்கள் கனபேரில் கேட்டுக்கொண்டு போய் நம்ம இந்துவாக்கள் எந்த இந்துண்ட எண்ணத்திலையும் யாரையும் மதம் மாற்றணுமெண்டோ அல்லது எந்த மதத்தையும் நிந்திக்கணுமெண்டோ எங்களோட மதம் சொல்லி தரவும் இல்லை. அதோட என்னோட எத்தனையோ நல்ல முஸ்லீம் தாய் ரம்பி பக்கத்து சீட். அப்ப தாய் ரம்பி வந்து சொன்ன டாக்டர் உங்கள உண்மையாவே எந்த ஏரியா படியல் முழுக்க பயங்கர விருப்பம். நான் சில பக்கத்துல இருக்க சொல்ல டாக்டர் சூம் இல்ல வாட்ஸ்அப்ல கோல் போட்டு வீடியோ கால் டாக்டர் உங்களை காட்டுறேன் பக்கத்துல இருக்கிறீங்க நான் காட்டியும் இருக்கார். அப்ப அவரும் முஸ்லீம் தான், இதே ஹிஸ்புல்லாவும் முஸ்லீம் தான். சரிதானே? 2 வித்தியாசத்தை பாருங்க. தாகிர் நானா எழும்பி நான் பிள்ளையா கதைச்ச கதையண்டா கூட அவர் கதைச்ச பக்குவத்துக்கும் அப்ப என்ன 2-3 முஸ்லீம் எம்பிஸ் என்ன சொல்லிச்சினோம்டா டாக்டர் குர்ஆன் வந்து ஒரு ஆளை நிந்திக்க சொல்லுதாண்டு கேளுங்கண்டு ஹிஸ்புல்லாட்ட. நான் சொன்னேன் அது உண்மையாவே முஸ்லீம் மதத்தை உள்ளூர் ஆள்கிட்ட போய் கேட்கலாம், ஆனா இல்லாட்டி போய் கேட்கலாம். என்ன அந்த பார்லிமெண்ட்ல இருக்கிற நினைக்கிற முஸ்லீம்ஸ்ல ஒரு 40-30 ஆக்கள் என்னோட வந்து சொன்னவே டாக்டர் உங்களோட மனசுல இருக்குன்றதை நாங்க புரிஞ்சிட்டோம். பட் அன்றைக்கு வசனங்கள் மாறி இருக்கும், நாங்கள் இந்த பிரச்சனையை முடிப்போம். ஆனா ஒரு கொஞ்சம் பேருக்கு ஓட் எடுக்கிறதுக்கு இதை பற்றி கதைக்க வேண்டியா இருந்தது. இப்ப நான் வந்து எங்கட தமிழ் சனம் அப்படி ஓட் போட தெரியாது. இப்ப நான் முஸ்லீம்களை கொள்ளணும் வெட்டணும் எல்லாம் சொன்னா சில நேரத்துல அது பொலிட்டிக்ஸ் அண்ணன். நான் என் வாழ்க்கையில அப்படி சொல்ல மாட்டேன், வாழ்க்கையில அப்படி சொல்ல மாட்டேன். கேபிட்டல் டிவி இன்டர்வியூல கூட நான் சொல்லியிருக்கிறேன், தேசிய தலைவர் கூட ஒரு நாள் சொல்லியிருக்கிறார். 90ஆம் ஆண்டு நடந்தது ஒரு என்ன நாங்கள் எதிர்பார்க்கலாத ஒரு இது சொல்லி அது ஒரு காலத்துல நாங்க செய்த விட்ட பிள்ளை மாதிரி தலைவர் சொல்லியிருக்கிற ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கிட்ட இந்த பக்கம் எடுத்து வந்து எனக்கு அடிச்சவே தலைவர் அப்படி சொல்லியிருக்கிறாண்ட நீ என்னடா போய் சொல்லுவேன். நானே ஒரு இந்துண்ட மதத்திலையும் முஸ்லீம் மதத்தை நிந்திக்க வேணும்னு இல்லை, நான் ஒரு இந்துவா உங்களுக்கு சொல்றேன். ஆனால் நான் அன்றைக்கு சொன்ன எந்த பதிலுமே ஒரு முஸ்லீம் உண்மையான இந்த முஸ்லீம் நண்பர்கள் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துனா என்னடா இப்படி காய்ச்சிட்டேன் அவசரப்பட்டு பேக்காத என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். இந்த போஸ்ட் நான் போட்டது அந்த கொஞ்சம் பேர் தூசணத்தால கத்தினமடா அதே பிளாக் பண்றது வந்து நான் அந்த போஸ்ட் போட்டோன்னா அது கீழே வந்து பட்ட தூசணத்துல பயங்கர தூசணத்துல நான் அவ்வளவு பிளாக் பண்ணிட்டேன், அவ்வளவு பிளாக் பண்ணி டிலீட் பண்ணேன். ஏன்னா சில நேரம் வேலை எரிஞ்சாதான் மீன் மாட்டு. கிட்டத்தட்ட 3000 ப்ரொஃபைல் ஒன்றுமே ஒரிஜினல் ப்ரொஃபைல் இல்லை, எல்லாம் 10 ஃப்ரெண்ட் 8 ஃப்ரெண்ட் 16 ஃப்ரெண்ட் 80 ஃப்ரெண்ட். எந்த மனசுல எந்த முஸ்லீம்கள் சம்பந்தமான எந்த இதுவும் இல்லை, நான் ஓப்பனாவே சொல்றேன். அதாவது எந்த பேக்ரவுண்டும் இல்லை. உங்களுக்கு தெரியும் நான் இப்ப கதைச்சா பிறகு ஒரு சில சிங்கள பேரினவாத நான் சொன்னேன் அந்த ஹார்ட் சிங்களிசம் இருப்பாங்க சூப்பர் அது வந்து இப்ப போகுது. அது மாதிரி ஹார்ட் சிங்களிசம் இருப்பாங்க, அது இந்துலையும் இருக்கு கிறிஸ்டியன்லையும் இருக்கு எல்லாருமே இருக்கு. அவே என்ன ரீச் பண்ண வழிகிட்டவே நான் என்ன போயில நான் வேண்டிய வந்து கேட்டேன்னா அவே யாரு இந்த மாதிரி கூட செய்யறீங்கமாண்டு. சோ நானா தெளிவா சொல்றேன் உங்களுக்கு, அப்படி எந்த ஒரு இதோடையும் நான் எந்த பேக்ரவுண்டோடையும் கதைக்கல. பட் இனியும் நான் கதைப்பேனா இருந்தா குழந்தை பிள்ளைகளுக்காண்டி கதைப்பேன், பட் எந்த மதத்தையும் எடுத்து கதைக்க மாட்டேன், 100% ஷுவர். ஆனால் நான் அப்படி கதைக்க வேண்டிய ஃபைனலா ஒரு 1 மினிட் தாங்க டாக்டர். என்னன்னு நான் உங்களோட ரொம்ப டீசென்டா நான் உங்களோட இந்த கம்யூனிகேஷனை கொண்டு போறது இந்த ஏஜ் ஃபேக்டர் சம்பந்தமா இது கட்டாயமா மாற்ற வேண்டிய ஒரு விஷயம் எந்த இதுல நாங்க இருக்கிறோம். சரியா? 18 இயர்ஸ் என்று சொல்ற விஷயம் வந்து இப்ப சவுதியில கூட அந்த லா கொண்டு வந்து தான் இருக்கிறாங்க ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன். சரியா? ஐ ஷுட் அந்த 18 மினிமம் ஏஜ் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகே, இப்ப இங்கட வந்து டாக்டர் இப்ப நீங்க சொல்றீங்க எங்கட மதத்துக்கு ஒரு ஹிந்துவா ஒரு மதத்துக்கும் ஒரு டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டாங்க ஆஸ் பர் யோர் ரிலிஜன். ஓகே, பட் தேர் ஆர் சம் கல்ச்சரல் என்ன சொல்லுவாங்க மார்க்க முடிய ஒரு விஷயம் உண்டு இருக்குது டாக்டர். சரியா? அப்ப நாங்க எங்கட அந்த ரிலிஜன்ல ஒரு லேடி ஜட்ஜ் ஒரு காதி கோர்ட்டுக்கு வாரது வந்து அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம். அதே நேரத்துல காதி கோர்ட்டுடைய நிலவரத்துல அநியாயம் நடக்குது என்று இல்லைன்னும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். கட்டாயமா பெண்களுக்கு கூடிய அந்த சேஃப்டி வழங்கணும். ஆனா அதுக்கு அக்கார்டிங் டு த ரிலிஜன் அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க வந்து முன் வாழ்ந்து பேசுங்க தான் சொல்றேன். என்னன்னு சொன்னா இப்ப யாழ்ப்பாணம் எடுத்தாலும் இவ்வளவு காலத்துல எவ்வளவு லீடர்ஸ் வந்தும் இப்ப உங்களுடைய மாதிரி ஒரு யங்ஸ்டரை கொண்டு வந்து அவங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பினது வந்து
அவங்களோட உடைய அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ரைட்ஸுக்கு இதுபோல நாங்க ஒரு சொல்யூஷன் கிடைக்கலன்னு சொல்லித்தான் ஒரு சேஞ்சோட கொண்டு வந்தாங்க. அதே நேரத்துல நாங்க கூட எங்கட ரைட்ஸ் நாங்க மிச்சம் இழந்துட்டோம். சரியா? அப்ப எத்தனை முஸ்லீம் மினிஸ்டர் இந்த கழிவுபட்டி போனாங்க இந்த எலெக்ஷன்ஸ்ல. சரியா? நாங்க எல்லாம் எதிர்பார்க்கறது வந்து எல்லாம் ஒற்றுமையா எல்லாம் ஒரு கொடிய கீழே வாழணும் என்ற ஒரு நோக்கமுடைய வேற பர்சனல் அஜெண்டாஸ் ஒண்ணும் இல்லை. சோ இந்த ஒரு பாயிண்ட் டாக்டர் நீங்க பேசும்போது ஏன்னா நாங்க மக்களுக்காக தான் நீங்க பேசி பார்லிமெண்ட்ல பேசுனீங்க. இட் கேன் பி முஸ்லிம், இட் கேன் பி தமிழ், இட் கேன் பி சிங்கிலிஷ், நோ ப்ராப்ளம். பட் நீங்க எவ்வளோ இது பண்ணாலும் நீங்க எங்களுக்காக வேண்டி சில விஷயங்கள் பேசும்போது டாக்டர் டேக் திஸ் இன்டு யுவர் அக்கவுண்ட். பிகாஸ் Parliament is not all about the Sri Lankans. It's the people like us who live. You work for us, and we need your service according to equal to everyone. It's not get affected for each to any of the community. Got my point? So, அதை மட்டும் டாக்டர் கொஞ்சம் இதை பத்தி உங்களோட மெயினா பேசணும்னு சொல்லி தான் சுரேஷ், thank you for giving me this opportunity, and I wish you all the best for your